வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் ரத்தினசாமியம் ஐயா அவர்கள். ஐயா வாய்ப்பிருந்தால் பாடுங்க, இல்லைன்னா நம்ம ஆனந்த ஐயா பாடுவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தன் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இதை விசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் இணைமறவாத சாந்த வாழ்த்தொழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானதொரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞான ஆசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி இன்றைக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவியின் தலைப்பு ஆதியே அனைத்தும். அறியாமை, உணர்ச்சி வயம், மயக்கம்,
மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அறிவு குறுகி பிறழ்ந்து துன்பம் நல்கும். அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணீர். அறிவை அயரா விழிப்பில் பழகிக்கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும். அருள் வழியே குண்டலினி யோகமாகும். அதாவது ஆதியே அனைத்தும் அத்வைத கோட்பாட்டின் அடிப்படை. அறியாமை, உணர்ச்சி பயம், மயக்கம், மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அதாவது அறியும் திறன் உடையது அறிவு. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் வாழ்க்கை என்று வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன? தாயின் கருவிலே ஜனித்து பிரசவமாகி இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்கின்ற காலகட்டத்தில் தாய் தந்தையிடமிருந்தும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேணும். அதே போல அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை பள்ளி கல்லூரிகளிலே கற்றுக்கொள்கின்றோம். இவை எல்லாமே ஒரு செயல் மூலமாக அனுபவமாக பெறுகின்ற போது அனுபவம் தருகின்ற பாடம். இதுதான் மிக முக்கியமான குரு யார் என்றால் அவரவர் அனுபவமே. சொல்லுவாங்கல்ல, வேடிக்கையா சொல்லுவாங்க, போதிக்கும் போது புரியாத பாடம் பாதிக்கும் போது புரிந்துவிட முடியும். இதுதான் அனுபவம். அப்ப அந்த அனுபவத்தை வைத்தாவது தன்னை திருத்திக் கொள்ளணும் இல்லையா? அதற்கு மாற்று தேடுறாங்க. அதையும் இவர்களுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் ஏதோ குறுக்கு வழிகளை வைத்துக்கொண்டு இது செய்துட்டா சரியா போயிடும் என்று திசை மாற்றி விட்டு விடுவார்கள். அப்போ கடைசி வரைக்கும் மயக்கத்தில் பிறந்து மயக்கத்தில் வளர்ந்து மயக்கத்தில் வாழ்ந்து மயக்கத்திலேயே முடிந்து போகின்ற வாழ்க்கை என்றால் இது ஒரு சாக்கடை வாழ்க்கை அல்லவா? ஓட்டம் தானே பயனாகும். ஆறு ஓடுகின்ற போது எத்தனை மண் பரப்பிலே பயிர்களுக்கு மனிதர்களுக்கு பயனாகிறது. அது ஒரு இடத்தில் தேங்கி விட்டால் என்ன பயனாக முடியும்? அதுபோல அறியாமை என்பது ஒரு சாக்கடை வாழ்க்கை. அனுபவங்களை அலட்சியப்படுத்திவிட்டு மீண்டும் மீண்டும் செய்தவற்றையே செய்து இன்ப துன்பங்களே மாறி மாறி துய்ப்பது. எனவே அறியாமை முதல் குறை. உணர்ச்சி வயம் மயக்கம். உணர்ச்சி வருவதற்கு காரணம் என்ன? மயக்கம் தானே. அதாவது இந்த பிறப்பிலே அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்றெல்லாம் நம்ம பலவிதமான அனுபவங்களை பெறுகின்றோம். அதுல உணர்ச்சி வயப்படுகின்ற போது என்ன செய்கிறோம் என்பது நமக்கு தெரிவதில்லை. இப்போ ஆசை என்பதும் ஒரு உணர்ச்சி தான் வைத்துக் கொள்ளுங்களேன். ஆசைப்பட்ட ஒன்று நிறைவேறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலமாகும். ஆனா அந்த மனம் என்ன செய்கிறது? உடனே அதை தூய்க்க வேண்டும் என்ற வேகம் கொள்கிறது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் அமையவில்லை, கிடைக்கவில்லை என்று சொன்னால் உடனே யார் மீதோ கோபம் வரும். இல்லைன்னா தன் மீதே வருகின்ற கோபத்துக்கு பேர் கவலை. இப்படி உணர்ச்சி வயம் காரணம் என்ன? மயக்கம். மேலும் அலட்சியம். தெரியும், ஆனா அலட்சியப்படுத்தி விடுவது. இப்போ உலகில் வாழ்கின்ற மக்களிலே பாவம் புண்ணியம் என்றால் என்னன்னு யாருக்கா தெரியாதா? அடுத்தவர்களை துன்புறுத்துவது, சுரண்டுவது பாவம் என்பது யாருக்கு தெரியாதுங்க? திருட்டு ஒரு பாவத்தொழில் என்பது திருடனுக்கு தெரியாதா?
இல்லை மதுபானம் உற்பத்தி செய்வது, புகைப்பிடிப்பும் விஷயங்களை உற்பத்தி செய்வது, இது சமூகத்தை சீரழிக்கின்ற பாவம் என்பது உற்பத்தி செய்வனுக்கு தெரியாதா? அல்லது விற்பவனுக்கு தெரியாதா? இல்லை இது தவறு என்பது குடிப்பவனுக்கு தான் தெரியாதா? அப்ப எல்லாம் தெரிந்து செய்வது என்றால் அலட்சியம் தானே. வந்தா பார்த்துக்கலாம், அலட்சியம். அப்ப இந்த மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அதாவது மகாகவி பாரதியார் சொல்வார், அன்ன சத்திரம் 1000 நட்டால் ஆலயம் 10,000 நட்டால் அன்னையாவையும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல் அப்படிம்பார். இது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த விசு சொன்ன மாதிரி தப்பில்லாதது தப்புன்னு நினைச்சு தப்பு இல்லாததை தப்பு இல்லாம செய்ய போய் தப்பு இல்லாதது தப்பா போச்சும்பார். அது மாதிரி இது எழுந்தது அறிவித்தால் ஏதோ பாரதி எழுத்துப்பிழை பண்ணிட்டார் போல் இருக்கு என்று இவருக்கு புரிந்த மாதிரி ஆங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்ட்டார். இது அங்க மட்டுமே இல்லை, நம்ம ஞானக்கலைஞர் கவியிலையும் இருக்கு. மகிழ்ச்சி பிறகு யாரோ அதை கொஞ்சம் திருத்தணும்னு சொல்லி ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க போல. அங்கங்கே வார்த்தை பிசக இருக்கு, எழுத்து பிழை இருக்கு, வார்த்தைகளை 2 பிரிச்சு இது அதில் சேர்த்து அது இதுல சேர்த்து புரியாதபடிக்கு ஏதோ யாப்பு இலக்கணமா என்னவோ சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? மகிழ்ச்சியுடைய கவிக்கு விளக்கமே தேவையில்லை என்பார். அப்ப அதை ஏன் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஸோ இப்படி எழுதவன் ஏட்ட கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்ற மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ உண்மையிலேயே இது எப்படி லாஜிக்கலாக எடுத்துக்கிறோம்? இதுதான் எப்படி சொல்வது என்றால், ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது, ஏழை என்று எந்த மனிதனையுமே ஞானிகளும் மகான்களும் சிறுமைப்படுத்த மாட்டார்கள், சிறுமைப்படுத்த மாட்டாங்க. ஏழ்மை என்பது அறிவின் ஏழ்மையைத்தான் பார்ப்பாங்க. அப்போ ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். ஆனா இந்த எழுத்தறிவு தான் இப்போ லிட்ரஸி பர்சன்டேஜ் நிறைய இருக்கு. ஆனா என்ன ஒழுக்கம் இருக்கு இதுல? அப்ப இதையே பாரதியார் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஒரு 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 ஏழை குழந்தையே படிக்க வைக்கணும்னு சொன்னாலும் கூட, அவரை பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சாலும் ஒரு கோடிக்குள்ள அடங்கிடும். ஆனா ஒரு கும்பாபிஷேகத்துக்கு 4 கோடி செலவாதுங்க. அப்போ அன்னசத்திரம் 1000 நட்டல், ஆலயம் 10,000 வைத்தல் அப்படின்னா எத்தனை கோடி செலவாச்சு? அப்ப அதை விட 1 கோடி செலவு பண்ணி ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது புண்ணியமாயிருமா? இல்ல. ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். அறிவிலே ஏழாக இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு எது ஆதியா இருந்தது, ஆற்றாய் எழுந்தது, அண்டங்களாய் விரிந்தது, உயிர்களை மறந்தது, அந்த ஆதி நிலையை, அந்த ஞானத்தை தருவதுதான் உயர்ந்த தொண்டு என்கிறார் பாரதியார். ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல். அறிவிலே ஏழையாக இருக்கின்ற ஒருவனுக்கு அறிவின் முழுமையாகிய பேரறிவாகிய இறைவனை உணரச் செய்கின்ற தொண்டுதான் உலகத்திலே உயர்ந்த தொண்டு என்கிறார் பாரதியார். அப்படி அறிவின் ஏழ்மை. ஸோ இன்றைக்கு பற்றாக்குறை என்பது எதில் இருக்குங்க? அறிவு பற்றாக்குறை தான் எங்கும் இருக்கு. சாமி சொல்லுவாங்க, பற்றாக்குறை என்பதே கிடையாது, அறிவின் பற்றாக்குறை தான். அப்ப இதே கருத்தை வள்ளுவர் என்ன சொல்றாரு? எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ள தவறியதால் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாக இருக்கின்றன. எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ள தவறிவிட்டு எதையெல்லாம் பற்றி கொண்டார்களோ அவையெல்லாம் பற்றாக்குறையாகவே இருக்கின்றன. யாருக்காவது இந்த பதவி போதும் நினைக்கிறானா? இல்லை யாருக்காவது இந்த அளவுக்கு செல்வம் போதும், இனிமேல் வருவதை மக்கள் நலத்துக்கு தரலாம் என்ற எந்த மந்திரியாவது நினைக்கிறாரா?
எத்தனை லட்சம் கோடி சுருட்டினாலும் இன்னும் சுருட்டுவதற்குத்தான் வாய்ப்பை தேடுகிறார்களே தவிர போதும் இவ்வளவுன்னு யாருக்காவது நினைஞ்சு போச்சா? அப்போ எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப பற்றி கொண்டோம் எப்படி இருந்தாங்க? இப்போதும் இவ்வளவு பிச்செடுக்க திருவோடு உண்டு, படுத்திருக்க திண்ணை உண்டு, உச்சரிக்க பஞ்சாட்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேணும்? இதுதான் ஞானத்தின் பக்குவம். எனவே பற்றுக பற்று அற்றான் பற்று அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. அற்புதமா சொல்லி வைத்தார் வள்ளுவர். எனவே அறிவின் பற்றாக்குறை தேவையில்லாதவற்றை பற்றி கொள்ளும். ஏன்னா வாழ்க்கையே பற்றுதல் தான். சார்பு வாழ்க்கை தான் இந்த பிரபஞ்சமே. எதையாவது சார்ந்துதான் மனுஷன் இருப்பான். சார்பு இல்லாமல் இருக்க முடியாது, வாழ முடியாது. ஸோ அந்த சார்பு வாழ்க்கை எதை சார்வது என்றதுதான் இருக்கு. எதை சார்ந்து விட்டால் எல்லாமே நமக்கு நிறைவாகும். அப்போ சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி மற்றாங்கு சார்தரா சார்தரு நோய். இந்த சார்பு நோயிலிருந்து விலக வேண்டும் என்றால் எதையுமே சார்ந்த ஒன்று, அனைத்தையும் தன்னை சார வைத்த ஒன்று இறைநிலை. அதை சார்ந்து விட்டால் வேறு எதுவுமே தேவை இருக்காது. இது எல்லாமே உணராதது அறிவின் பற்றாக்குறை. எனவே அறிவின் ஏழ்மை, அறிவு குறுகி பிறழ்ந்து துன்பம் நல்கும். நேரோ மைண்ட். அறிவு குறுகி பிறழ்ந்து, குறுகினா கூட தப்பு இல்லைங்க. என் அளவுக்கு பார்த்துக்கிறாங்க, யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், தவறே இல்லை. ஆனா அறிவு பிறழ்கின்ற போது, அறம் பிறழ்கின்ற போது என்னாதுங்க? என்னுடைய சுயநலத்திற்காக அடைய முடியாத ஒன்றை, மற்ற துன்பம் தரக்கூடிய ஒன்றை செய்தே தீருவேன் என்ற அறிவின் பிறழ்ச்சி இப்போ பாவமா மாறிடும். பிறகு எப்படி சுகம் கிடைக்கும்? எனவே அறிவின் குறுகல் ஒரு குறைபாடு, அதோடு சேர்ந்து இன்னொரு குறைபாடு தடுமாறுவது இன்னொரு குறைபாடு. எனவே அறிவு குறுகி பிறழ்ந்து மிச்சம் என்ன வரும்? கஷ்டத்தை தவிர அது மட்டும்தான் வரும். சோ வள்ளுவர் சொல்றாரு, இயற்கையே இனிமையான வாழ்க்கையை தான் நமக்கு தந்திருக்கு. சுகமான வாழ்க்கை தான் மனிதனுக்கு. எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த மனிதன் என்றார் மகரிஷி. அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மனிதனுக்கு துன்பம் எப்படி வரும் என்ற வள்ளுவர் சொல்றாரு, நலத்தின்கண் நாரின்மை தோன்றேன். இறைவன் தந்த சுகத்திலே உனக்கு குறை வருகிறது என்றால் இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனுடைய பரம்பரையே காரணம். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். பரம்பரையே காரணம். எனவே இது 7 தலைமுறைக்கும் அங்கங்க கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும், சுகமான வாழ்க்கை இருக்காது. அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணீர். சரி, இதெல்லாம் நமக்கு சிக்கல், பிரச்சனை. காரணம் என்ன? இறைவன் தந்தது இன்பம் மட்டுமான்றாங்க ஞானிகள். எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்றாங்க. அப்ப எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது? யோசிக்கிறீங்க இல்லை? பூசாரிகிட்ட போனா அம்மா அவளுக்கு அர்ச்சனை பண்ணும்பாரு, ஜோசிக்கிட்ட போனா பரிகாரம் பண்ணும்பாரு, வக்கீல்கிட்ட போனா பார்த்துலாம் ஒரு கையம்பாரு, மருத்துவர்கிட்ட போனா நான் காப்பாத்துறேன் பாரு. எது முடிந்தது? நல்லா செய்தி சொல்லும் சோதிடருக்கும் நீதி சொல்லும் சாவு வந்து தேதி வைத்து விட்டு அதடியோ கணக்கில் மீதி வைக்கவில்லை அடியோ. பிற நோய் தீர்க்கும் வைத்தியனும் தன் நோய் தீர்க்க மாட்டால் பாய் போட்டு தூங்குதடி, உயிரும் பேயோடு சேர்ந்தது கண்ணதாசர். யார் காப்பாற்ற முடியும் துன்பத்திலிருந்து? அது போல அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணீர். மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எங்க இருந்து சிக்கல் வருது? எல்லாருக்குமா வருது? அப்ப காரணம் என்ன? எங்க இருக்கு?
அது தேடி பார்க்கணும். அப்ப அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணீர், அறிவை அயரா விழிப்பில் பழைய கொண்டு. இப்ப என்ன உண்மை தெரிய வரும் ஆராய்ந்து பார்க்கின்ற போது? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையிலேயே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். தாய் தந்தை போதித்த, சமுதாயம் போதித்த இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், இதுவே வாழ்க்கை, இதுவே பயணம் என்று அது பின்னாடியே ஓடிக்கொண்டிருந்தால் என்றைக்கும் மாற்றம் நிகழாது. எனவே காரணத்தை தேடி பார்க்க வேண்டும். எங்கே பாதை மாறியது? எங்கே சுகம் என்ற வாழ்க்கை துக்கத்தை நோக்கி திரும்பியது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார் இயேசு பிரான். எங்கே திரும்புவது? எப்படி திரும்புவது? இல்லை யார் நமக்கு வழிகாட்டுவார்கள்? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணீர். எங்கே பிறக்கிறது? எண்ணத்துல. எண்ணம் எங்கே பிறக்கிறது? காரணம் யாரு? மனசு. மனசு எங்கிருந்து பிறக்குது? ஆத்மா. ஆத்மா என்பது என்ன? சஞ்சித பிராரப்த கர்ம வினைகளின் தொகுப்பு. பிராரப்தம் என்பது தன்வினை, நான் செஞ்சது. சஞ்சிதம் என்பது முன்வினை, என்னுடைய தாய் தந்தை வரைக்கும் 6 தலைமுறைகளே என்னுடைய முன்னோர்கள் செய்தது. எதுவாவது மறைந்து போகுமா? எதுவாவது செயலற்று போய்விடுமா? ஒன்னும் போகாது. எல்லாம் அங்கே இருந்து துல்லியமான விலையை தந்துவிடும். அதாவது எந்த உரையில் என்ன இருக்கும் யாருக்கு தெரியும்? சுகமும் வரலாம், துன்பம் வரலாம். அப்போ இறைவனே ஒரு தபால்காரன் தான். வந்த செய்தியில சுப செய்தி இருக்குது, துக்க செய்தி இருக்குன்னு அது தபால்காரனா பொறுப்பு. அது போல நமக்கு துன்பம் வருகிறது, சுகம் வருகிறது என்று சொன்னால் இறைவனா பொறுப்பு. இறைவன் ஒரு தபால்காரன். நம்முடைய முன்னோர் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின்படி துல்லியமான விளைவை அந்தந்த காலகட்டத்திலே நாம் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கொண்டு கொடுத்துருவோம். ஜிபிஎஸ் இல்லாமலேயே நம்மை அடையாளம் காணக்கூடிய ஒரு தபால்காரன். அவனுக்கு ஜிபிஎஸ் தேவையில்லை. நம்ம முன்னோர்கள் இந்தியாவில் இருக்கலாம், நம்ம அமெரிக்காவில் இருக்கலாம், இல்லை எங்கேயோ கடை கோடி அண்டார்டிக் ஆர்டிகாவில் இருக்கலாம். துல்லியமான விளைவை இறைவன் தந்து விடுவான். சரி, துன்பம் வருது, இறைவா நான் இல்லை, அது வேற யாரும் தெரியல, எனக்கு நான் இல்லை, அது ஐடி கார்டு இல்லாமலேயே அடையாளம் காணக்கூடிய துல்லியமான தபால்காரன். நீ தான்ப்பா புடி, எனக்கு தெரியாதா? சோ இப்படி துல்லியமான தபால்காரன் தான் இறைவனே தவிர அவன் எதையும் நமக்கு விரும்பி கொடுப்பதில்லை. வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை. மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை என்றார் கண்ணதாசன். வேண்டுதல் வேண்டாம இலான் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்ப இறைவனுக்கு யார் பிடிச்சவங்க, யார் பிடிக்காதவங்க? சோ அவன் யாருக்கும் இன்ப துன்பத்தை தருவதில்லை. அவன் வெறும் தபால்காரன் மட்டுமே. அவர் செய்த, அவர் முன்னோர்கள் செய்த வினைகளின் பயனை அந்தந்த முதிர்வு நேரத்தில் துல்லியமாக தந்து விடுகின்றான். அதில் நாம் துடிக்கிறோமா அல்லது சுகப்படுகிறோமா, அதை பற்றி இறைவனுக்கு கவலை கிடையாது. நம்முடைய ஆத்மாவுக்கும் கவலை கிடையாது. நமக்குள்ளேயே ஆத்மா இருக்குது. ஒரு துன்பத்தில் துடிப்பதனால் ஆத்மா அழுகுதா? இல்ல சுகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிற போது ஆத்மா சந்தோஷப்படுதா? அது இறைவனுடைய போஸ்ட்மேன். எனவே இப்படி எல்லாமே நம்மிடத்திலிருந்து வருகிறது. எனவே அனைத்து செயலுக்கும் பிறக்கும் உண்மை காண்கின்ற போது செயலுக்கு தக்க விளைவு என்ற தெய்வ நீதியை மதித்து வாழ்ந்ததெல்லாம் புண்ணிய பலன்களாக நன்மைகளை தந்தன. அந்த தெய்வ நீதியை அலட்சியப்படுத்திய பாவச் செயல்கள் எல்லாம் தவறாமல் துன்பத்தை தருகின்றன. சோ இதில் இறைவனின் பங்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நாம் செய்ததே, நம்முடைய முன்னோர்கள் செய்ததே.
எனவே இதிலிருந்து விலகுவது எப்படி என்றால், அறிவை அயரா விழிப்பில் பழகை கொண்டு. அறிவு எல்லாருக்குள்ளயும் இருக்குங்க. அதாவது சில சமயங்களில செய்தித்தாள்களிலே வந்துடும், அட இப்படிப்பட்டவர் இப்படி தப்பு செய்தாரா அப்படின்னு. வேதங்கள் நான் சொல்லுவாங்க, ரிக் யஜுர் சாம அதர்வன. அதர்வ வேதம் வியாசர் எழுதினது அல்ல, 3 வேதங்கள் தான் எழுதினார். இந்த 3 வேதங்களும் நமக்கு தத்துவத்தை போதித்து நம்மை சீர்படுத்த வல்லது. அதர்வன வேதத்துல 2மே இருக்கும், பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் எல்லாமே இருக்கும். அப்ப இதை கற்றுக்கொண்டவன் சற்றே புலன் வயப்பட்டான், பொருள் வயப்பட்டான்னு சொன்னான், பாவத்தை செஞ்சிருவான். சோ திரிவேதி பாதுகாப்பானது, சதுர்வேதி ஆபத்தானது. திரிவேதினா 3 வேதங்களை கற்றவருக்கு திரிவேதின்னு பேரு. சதுர்வேதினா 4 வேதங்களை கற்றவர். சோ திரிவேதி பாதுகாப்பானது, சதுர்வேதி சற்று ஆபத்தானது. அது மாதிரி அறிவை அயரா விழிப்பில் பழகிக் கொண்டு, அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பயிற்சிகள் விளைய வழி ஏது? எல்லாம் ஏமாந்தத்தாங்க தப்பு நடக்குது. எப்பவுமே விழிப்பா இருக்கிற போது தப்பு எப்படி நடக்கும்? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அறிவின் இயல்பே அறம் சார்வது தானே. அறம் சார்ந்த செயலுக்கு துக்கம் என்று எங்க இருக்கு? அப்படி அந்த அனுபவம் யாருக்கு வந்தது சொல்லுங்க? நான் நல்லா செஞ்சேன், எனக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்றதுக்கு. எனவே அறிவை அயரா விழிப்பில் பழகி கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து, ஒவ்வொரு எண்ணத்தையும் சென்சார் பண்ணித்தான் பேசவோ செய்யவோ வேண்டும். அதுக்கு தான் மூளை என்ற உறுப்பை கொடுத்துக்கின்றான் இறைவன். மூளை ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்து இது பேசலாம், பேசக்கூடாது. எனவே அந்த எதன் அடிப்படையில் ஒரு செயலை செய்வதா செய்யக்கூடாதா என்று தேர்வு செய்வது? எண்ணி துணிய கர்மம் என்றார் வள்ளுவர் ஒரு இடத்துல. எப்படி எண்ணி துணிவது வள்ளுவரே அப்படின்னு கேட்டா, பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு 5ம் இருள் திற எண்ணி செயலன்றார். அப்ப எப்படி எண்ணுவது? ஒவ்வொரு செயலுக்கும் பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 கோட்பாடுகளுக்கு ஒப்ப அதற்குரிய பயன், விளைவு நிச்சயிக்கப்படுகிறது. சோ இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ செயல் செய். இதை யோசிக்காம செஞ்சிடலாம், வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னா துணிந்த பின் எண்ணுவோம் என்பது ஒரே தீர்ப்பு தந்தார், இழுக்கு. கஷ்டம்தான்ப்பா வரும். யோசிக்காம செஞ்சிட்டேன்னு சொன்னா அது நல்லதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த 5 கோட்பாடு மகரிஷி என்ன சொல்றாரு? செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் போக்கவே, சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. விளைவில்லாத வினை கிடையாதுங்க. வினை இல்லாம விளைவு வராது. யாரோ நம்ம இலவசமா அனுப்பிட முடியாது. எனவே அறிவை அயரா விழிப்பில் பழகி கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து. எண்ணம் வந்துகிட்டே தாங்க இருக்கும். 1000 வாசல் எதையும், அதில் 1000 எண்ணங்கள் ஒதியும். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் துன்பம் இல்லை, ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. இதுதான் எண்ணத்தினுடைய தாக்கம். எனவே ஒரே எண்ணத்தோடு இருந்து விட்டோம்னா சிக்கல் இல்லை. விடுதா? அலைகள் மோதுவது போல எண்ணங்கள் மோதிக்கொண்டே தான் இருக்கு. எப்ப ஓய்ந்தது? பகல் போற நனவு, இரவு போற கனவு. எங்கே விட்டது இது? எனவே அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து. ஏன்னா எண்ணத்துல எல்லாம் கலந்திருக்கும். 6 வகை இருக்கு. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறவன, தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், 6 வகை இருக்கு. அப்ப ஆய்ந்து பார்த்து இதுல எந்த வகை என்று தேர்வு செய்வது?
தேவை என்றால் அளவு முறை மீறின மட்டும்தான் துன்பம், இல்ல இன்பம் மாத்திரம்தான். தெய்வீகம் என்றால் அது கூட கிடையாது, எல்லாம் நன்மை மாத்திரம்தான். இடைப்பட்ட நான்கும் சற்று யோசிச்சுதான் வேலை செய்யணும். அது ரெண்டுமே கலந்திருக்கும். எனவே இந்த விழிப்பில் ஆய்ந்து தேர்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும். எது நல்கும்? யார் நல்குவார்கள்? எப்படி நல்குவார்கள்? சோ அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும். எங்க கிடைக்கும்? அருள் வழியே குண்டலினி யோகம் ஆகும். அதுதான் இந்த எளிய முறை குண்டலினி யோகம். இந்த யோகத்திற்கு வந்து விட்டால் உடலை வளப்படுத்தக்கூடிய உடற்பயிற்சியும் எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய வகையில இருக்கு. உயிரை பலப்படுத்தக்கூடிய காயல்பு பயிற்சியும் எளிய முறையாக இருக்குது. என்ன பாவத்தை செய்திருந்தாலும் சிந்தித்து பார்த்து மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வலிமையை, அறிவு திறத்தை தரக்கூடிய தவமும் இருக்கு. எது சரி எது தப்பு என்று பிரித்து பார்க்கக்கூடிய அகத்தாய்வும் இருக்கு, தத்துவம் இருக்கு. இதை விட ஒரு மனிதனை மாற்றுகின்ற மந்திர சாவி வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? இந்த வழி அல்லாது வேற எந்த வழியிலாவது நம்முடைய முன்னோர்கள் ஞானம் பெற்றதாகவோ அல்லது இப்போ உள்ளவர்கள் ஞானம் பெற்றதாகவோ செய்தி உண்டா? வேதவியாசம் எடுத்தாலும் அப்படித்தான், தொல்காப்பியர் எடுத்தாலும் அப்படித்தான். அப்ப எல்லா மகான்களுமே இந்த பயிற்சி முறையில ஒழுங்கா செய்துதானே ஞானம் பெற்றார்கள். காட்டிலே வரிப்பறி கொலை செய்துட்டு இருந்தவர் தான் வியாசர், வால்மீகி. பிறகு நாரதர் வந்து அவருக்கு ஒரு மார்க்கத்தை எடுத்து காட்டிவிட்டு அதன் மூலமாக பயிற்சி செய்து தன்னை உயர்த்தி ஞானம் பெற்று உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ராமாயணத்தை தரலையா? அதே போல அருணகிரியார் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதே போல திருநீலகண்டர் என்ன மாதிரி ஆள் அவர். சோ எப்படி வாழ்ந்திருந்தாலும் ஒரு தக்க டர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்புமுனை வருகின்ற போது அதை பற்றி கொண்டால், இப்ப இங்கேயும் மனோர கலையிலேயே எத்தனை பேர் வந்துட்டு மறுபடியும் ஓடி போயிட்டு அப்புறம் பிபி ஏறி மருந்துக்கு கட்டுப்படாத நிலையில் வருகின்ற போது நான் ஏற்கனவே பயிற்சி எடுத்துருக்கேன் சார்னு வருவாங்க. ஏன் விட்டுட்டீங்க? அப்போ ஒரு புண்ணிய பதிவு நம்ம இங்க கொண்டு சேர்த்தது, அதை பற்றி கொள்ள தவறினால் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போயிடும். அப்போ கிடைத்த புண்ணியத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இங்கிருந்து அருள்வது இனியே என்ற மாதிரி உறுதியாக மகரிஷியை இந்த தத்துவத்தை பற்றி கொண்டால் உயர்வு நிச்சயம், மாற்றம் நிச்சயம். அதற்கான எளிய ஒரு சாமியம் நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, மிகச் சிறப்பு. சிறப்பாக தொடர்ந்து மகான் கவிக்கு அருமையான கவி. இன்றைக்கு வந்து பார்த்த உடனே ஆக இன்றைய சூழலுக்கு ஏற்ற நேற்றைய கவியின் தொடர்ச்சி அப்படின்னு ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே தோலை. வேதத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு,
சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல்ல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் நண்பர்கள், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அத்துடன் காலை தவணையிலும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்.